Hi friends. Hi friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ பண்ணி. இதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப கண்டினியூஸா பண்ணோம்னு பார்த்தா கேத்தியோட டயட் பிளான் பண்ணோம் நீங்க பாத்தீங்க. பட் இது வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கும். நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே தொடரும், டு பி கண்டினியூட் அப்படின்னு நீங்க பாப்பீங்க. சீரிஸ் மாதிரி. ஆமா, கண்டிப்பா இது ஒரு சீரிஸ் மாதிரி போகும். ஏன்னா வந்து கேத்திக்கும் இப்போ இனிமேல் லீவ் ஆயிடுச்சு. சோ இனி வீட்ல இருப்போம், போர் அடிக்கும், அதுவும் பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கும் என்டர்டைன் ஆகும், எங்களுக்கும் என்டர்டைன் ஆகும். சோ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆமா, அதனால வந்து கண்டிப்பா பாருங்க. அக்கா சொக்கா மெயின் இதுதான். இது வந்து கதையல்ல நிஜம் அப்படியும் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து நடந்தது என்ன அப்படியும் எடுத்துக்கலாம். வேற என்னது, அவ்வளவுதான், சொல்வதெல்லாம் உண்மை அப்படியும் எடுத்துக்கலாம். ஓகேயா? கரெக்டா? சோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்சர் மாதிரி இருக்க போது பிடிக்கும் நிறைய பேருக்கு. அதாவது இந்த சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதான் மெயின் ரீசன். பிடிக்க வேண்டியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேயா? புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஆமா, அதான் இது வந்து நீங்க வந்து பார்க்க தெரியும். அதான் நான் முன்ன கூட சொல்வேன்ல, எங்க சேனல்ல பார்த்தா பிடிக்காது, பார்க்கதான் பிடிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும் இந்த சீரீஸ் மாதிரி வர ஒரு ரீல்ஸ் எல்லாம் இனிமேலு. அத கேத்திக்கு வேற எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. வந்து இப்ப லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் மேடம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டாங்க, தூங்கி ஏஞ்சி நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. எங்களுக்கு அதுக்கு நான் ஏன் ரீசன்னாக்கா, எங்களுக்கு அந்த ஃபாஸ்டிங்லாம் இருந்தது, 40 days ஃபாஸ்டிங் அதெல்லாம் இருந்தது. சரி, அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வேண்டாம் போடாம ஆயிட்டோம். வீடியோஸ் போட்டு தானே ஆகணும், கரெக்ட் தானே? சோ வந்து நம்ம அதை பண்ணலாம். ஓவர் அட்வான்டேஜ் எடுத்த மாதிரியும் ஆயிடுது இல்லையா? சோ ரியல் கேமரா நீங்க இருக்கீங்க, கரெக்டா? ஆமா, ரியலா நீங்க இருக்கீங்க, போதும். இப்ப இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கு தெரிஞ்சா போதும். இதுல வந்து நாங்க வந்து மணி மேக் பண்ணோம் அப்படின்ற அவசியமே கிடையாது. சும்மா எங்களோட என்டர்டைன்மெண்ட் இது. அதனால வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எங்க ஹேர் ஸ்டைல் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஈஸ்டர் நைட்டே நாங்க உங்களுக்கு வீடியோ போட்டிருப்போம். பட் அதுக்கு வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. நாங்க கேக் எல்லாம் கட் பண்ணோம், வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஆனா வந்து அதை போட முடியல. போஸ்ட் பண்ணலாமோ அந்த வீடியோவே போயிடுச்சு. அது என்னன்னே தெரியல. நானும் ஒரு சில போஸ்டோ சரி ரீல்ஸ் எல்லாம் எடுப்பேன். இப்ப கூட ரீசெண்டா பாபிக்யூ பண்ணோம், அந்த ரீல்ஸும் எடுத்தேன். அது வந்து ஸ்டோரேஜ் வேற ஃபுல்லா இருக்கிறதுனால போன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம எது வரணும்னு இருக்கோ அதானே. எது நம்மளுக்கு பண்ணணும்னு இருக்கோ, எது நம்மளுக்கு நடக்கணும்னு இருக்குதோ அது கண்டிப்பா நடக்கும். கரெக்டாமா? இந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா நடந்தேதான் ஆகும். இந்த இதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். சோ கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. வந்து ஹேர் கட் பண்ணிட்டோம் சம்மருக்காக. ஏன்னா ரொம்ப முடியல. இவளுக்கு வந்து பயங்கர திக்கு ஹேர், கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மெயின்டைன் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் போதும் இவ ஹேர் வந்து நல்லா இருக்கு. எங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு கேட்டாங்க, லாங் ஹேர் இருக்கும் போது. இப்ப வந்து எங்க ஹேர் கட் பண்ணீங்க, எப்படி பண்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு ஹேர் ஸ்டைல், அவளுக்கு இப்படியே வைங்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்து இப்படிதான் வேணும்ட்டு அந்த அம்மாக்கு ஹேர் கட் பண்ண கொஞ்சம் ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே கேக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி, இந்த சம்மர் டைம்ல என்ன ஆயிடுது, ஸ்வெட் ஆயிடுது அவளுக்கு, பயங்கரமா ஸ்வெட் ஆயிட்டு அப்படியே ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் பண்றா. சரி, ஓகே, நானும் ஹேர் கட் பண்ணிட்டேன். சரி, எதுக்கு இது லாங் இந்த லாங் ஹேர் வச்சுக்கின்னு பூ வச்சுக்கின்னு புடவை கட்டிக்கின்னு இருக்கிறவங்க எல்லாம் ஃபேமிலியில இருக்கிறவங்க நல்லவங்க அப்படின்றவங்க எல்லாம் கிடையாது. நல்லா மாடர்னா ட்ரெடிஷ்னலா இருக்கிறவங்களோட மாடர்னா இருக்கிறவங்களுக்கே ஃபேமிலி பத்தி எல்லாமே தெரியும். அதனால வந்து இப்படி இருக்கிறவங்க இப்படி எல்லாம் ஹேர் கட் பண்ணிட்டோ இல்ல மாடர்னா ட்ரெஸ் போடுறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம். ஸோ எங்களுக்கு இது பிடிச்சது. எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இதுவுமே தான் இதை விட பாய் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால இவ சொன்னா, எனக்கு பாய் கட் பண்றேன்னு தான் கூப்பிட்டு போனேன். அப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பாய் கட் பண்ண போறீங்களா அப்படின்னு. அப்புறமா ஓகே இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிச்சுதுமா, ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்னு. பட் ஸ்வெட் ஆகும்போது சொல்லுவா, தலை வந்து அவளுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு திக்கா இருக்கா, மெயின்டைன் பண்ணவே முடியல. அப்புறமா இவ சொன்னா, தலை வலிக்குதுமா, அந்த ஸ்வெட் ஆகுறதுனால பயங்கரமா தலை வலிக்குதுமா அப்படி இப்படின்னு சொன்னா. சரி வா போய் ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பாய் கட் பண்ண போறேன்னு நினைச்சாங்க, பட் பாய் கட்லாம் இல்ல. ஓகேங்களா? அப்புறம் கேத்தியோட ரீல்ஸ், அவ ட்ரெஸ் எல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்றா எல்லாமே நான் உங்களுக்கு இனிமேல் வர ரீல்ஸ்ல சொல்றேன். இனிமேல் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப கேப் விட்டு ரீல்ஸ் பண்றோம், இதே போடுறது இல்ல, என்ன பண்றது இல்ல. ரெண்டாவது வந்து லாங் வீடியோஸே போடுறது இல்ல, இந்த மாதிரி உட்காந்து பேசி லாங் வீடியோஸ் போடுறது இல்ல. பட் இனிமேல் நாங்க போடுவோம். காத்தடிச்சாலும் மழை அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் உலக அழிஞ்சா போட முடியாது, சூறாவளியே வந்தாலும்
ஏதோ ஒரு ரீசன்னால நெட் இல்ல அப்படி இல்ல அப்படின்றதுனால போடாம இருப்போமே தவிர்த்து வேற எதுவா இருந்தாலும் எது பிடிச்சுன்னு போட்டு விட்டுரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பாக்குற சில பேருக்கு நேர்ல பார்க்க முடியலீங்களா, யூடியூப்ல பார்த்தாவது சில பேர் ரொம்ப மன வருத்தமோ ஹாப்பியோ வேற என்ன எது பட்டுக்கிறாங்க என்ஜாய் பண்றாங்களோ, என்ஜாய் பண்ற நல்ல மனசுங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கிறாங்க, நல்லா இருக்கிறீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னு. சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க சில பேர் தான், அது புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கீங்க. ஓகே காய்ஸ், இனிமேல் வந்து நம்ம வந்து அடிக்கடி மீட் பண்ணலாம். இனிமேல் டெய்லி ரீல்ஸ் வரும். நீ எதனா பேசுறியா? என்னம்மா கம்பல் இந்த காதுல ஒண்ணு இந்த காதுல ஒண்ணு போட்டுன்னு இருக்கேன்? ஏன்னா நான் சொக்கா. நீ சொக்காவா? அப்படியா தம்பியா? ஓகே, நம்ம வந்து சொக்கா இனிமேல் பாப்பீங்க சீரீஸ்ல. நான் வந்து அக்கா. சோ வந்து அக்கா வந்து டோரா புஜிக்கு ஆயா மாதிரி, டோரா புஜிக்கு ஆயா ஸ்டைல் வந்து இப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து அக்கா கேரக்டர் நான் பண்ணுவேன். நம்ம வந்து சொக்கா கேரக்டர் பண்ணுவாங்க. இந்த சொக்கா கேரக்டரும் அக்கா கேரக்டரும் ரொம்ப நல்லா இருக்கும், பாப்பீங்க இனிமேல். ஓகேயா? அதனால சரி, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். டெய்லி நம்ம நாளையில இருந்து இனிமேல் கரெக்ட் டைம் ஆன் டைம் உங்களுக்கு வீடியோல வந்துரும். ஓகே, ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.